இது மகிமை நேரம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் மகிமை டிவி நேயர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்வது எப்படி அப்படின்ற தலைப்பில் நம்ம தியானித்து வருகிறோம். இந்த நாளில் நம்ம தியானிக்கக்கூடிய தலைப்பு நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்வது எப்படி. இருப்பிடம் லூக்கா 16 அதிகாரம் 19 31 வசனத்தில் உள்ள பகுதியில் தான் நம்ம தியானிக்க போகிறோம். இந்த இடத்துல நம்ம 2 பேரை பார்க்குறோம். ஒன்று ஐஸ்வர்யவான், இன்னொன்று லாசரு. இந்த ஐஸ்வர்யவான் அவன் எப்படி சம்பிரமமாய் வாழ்ந்து வந்தான் அப்படின்றத பார்க்குறோம். அவனோட ஐஸ்வர்யத்தின் நிமித்தமாக அவன் ரொம்ப ஆடம்பரமாக நல்ல சந்தோஷமாக அவன் வாழ்ந்து வந்தான். ஆனால் அவன் வீட்டிலே வெளியே தரித்திரனாகிய லாசரு இருந்தான். அவனுடைய பருக்களை நாய்கள் நக்கிட்டு அவன் அவனுடைய ஐஸ்வர்யவானுடைய மேஜையிலிருந்து விழும் துணிக்கைகளை பொறுக்கி கொள்ள கூட ஆசையாக இருந்தான். ஆனால் அது கூட அவனுக்கு கிடைக்கல. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் 2 பேர் இருக்காங்க. 2 பேரும் மறிச்சிட்டாங்க. ஐஸ்வர்யவான் நரகத்துக்கு போயாச்சு. லாசரு ஆபிரகாமின் மடியில் பரதீசில் இருக்கார். இப்போது இது இவங்களை குறித்து வேறு எதுவுமே பெருசாக அதில் சொல்லப்படலை. அப்படின்னா ஏன் ஐஸ்வர்யவான் பரலோகத்துக்கு போகலை? ஒருவேளை ஐஸ்வர்யனாக இருந்தால் பரலோகத்துக்கு போக முடியாதா அப்படின்றதான ஒரு கேள்வி நம்மளுக்கு எழலாம். ஆனால் ஐஸ்வர்யவானாகிய சகை தன்னுடைய பாவங்களை அறிக்கையிடும்போது அவன் பரலோகத்தின் ஆனந்தத்தை பெற்றுக்கொண்டான் அப்படின்றத நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம். அதே மாதிரி ஆபிரகாமுக்கு மடியில் தான் இந்த லாசரு இருக்கிறான் அப்படின்றத பார்க்குறோம். அப்போ ஆபிரகாமும் பரலோகத்தில் இருக்கார். ஆதியாகமம் 13:2 சொல்லப்படுகிறது, அந்த ஆபிரகாம் திரளான ஐஸ்வர்யம் உள்ள ஒரு சீமானாக இருந்தான். அவனுக்கு நிறைய ஆடுகள் மாடுகள்லாம் இருந்த ஒரு சீமானாக இருந்தான் அப்படின்னு பார்க்குறோம். அப்போது ஐஸ்வர்யவான் பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியாதா? ஒட்டகமானது ஊசின் காதில் நுழைவதை பார்க்கலாம், ஐஸ்வர்யவான் பிரவேசிப்பது எழுது அப்படின்ற அந்த கான்செப்டாக ஆண்டவர் சொல்லியிருக்காரு. அப்படி இருக்கும்போது ஐஸ்வர்யவானாகிய இந்த மனுஷன் அதனால தான் போகலையா அப்படின்னு பார்க்கும்போது அந்த ஐஸ்வர்யம் அவனுக்கு இருந்த அந்த ஐஸ்வர்யத்தின் நிமித்தமாக அவன் பரலோகத்துக்கு போகலை அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. அவனுடைய குணநலங்கள் அதை வச்சு தான் அவன் பரலோகத்துக்கு போகலை அப்படின்றத நம்ம கற்றுக்கொள்ளலாம். இந்த நீதிமொழிகளில் சொல்லப்பட்டிருக்கிறது, ஏழையை நிந்திக்கிறவன் சபிக்கப்பட்டவன் அப்படின்றத சொல்லியிருக்கு. அதே மாதிரி நன்மை செய்ய உனக்கு ஞானம் இருக்கும்போது அதை செய்யத்தக்கவர்களுக்கு செய்யாமல் இராதே அப்படின்றதையும் நம்ம நீதிமொழிகள் 3:27 பார்க்குறோம். தன் கண்களை ஏழைகளுக்கு விளக்குகிறவனுக்கு அநேக சாபங்கள் உண்டு அப்படின்றதை நம்ம பார்க்குறோம். அப்போது ஒரு ஏழையாகிய ஒரு தரித்திரனாகிய லாசரு, அவனுக்கு சாப்பிடக்கூட ஆகாரம் இல்லை. அப்படிப்பட்டவனை அவன் நன்மை செய்ய திராணி அவனுக்கு இருக்கும்போது அவன் செய்யலை. அந்த காரணத்தினால அவனோட மனது எவ்வளவோ வேதனைப்பட்டுக்கொண்டு இந்த சாப்பாடு நாய்க்கு போடுறது கூட நமக்கு கிடைக்கல அப்படின்ற நிலைமைக்கு இருந்த தரித்திரனாகிய லாசருவை அவனை கண்டுகிடவே இல்லை. அவனுக்குள்ள ஐஸ்வர்யத்தின் நிமித்தமாக அவனுக்கு எந்த உதவியும் செய்யலை. அப்போது ஆண்டவர் நம்மளுக்கு ஐஸ்வர்யத்தை கொடுத்துருக்காரு, நம்மளுக்கு தேவையான பண வசதிகளை கொடுத்துருக்காரு. அப்படின்னா அதிலிருந்து நம்ம மற்றவர்களுக்கு உதவுகிறவர்களாக நம்ம காணப்படும். நிறைய நேரத்தில் நம்ம சபைகளுக்கு காணிக்க அந்த மாதிரிலாம் நம்ம கொடுப்போம். ஆனால் மற்ற ஏழைகளுக்கு நம்ம உதவுகிறோமா அப்படின்றதை நம்ம யோசித்து பார்க்குறவர்களாக காணப்படணும். நம்ம இந்த தரித்திரனாகிய லாசருவை அவன் அந்த ஐஸ்வர்யவான் கவனிக்காததுனால அவனை நிந்திச்சது ஆண்டவரே நிந்திச்சதுக்கு சமமாக காணப்படுகிறது. அதனால தான் இவன் பரலோக ராஜ்யத்தின் ஆனந்தத்தை அடையலை, இவன் நரகத்துக்கு போயிட்டான். இந்த லாசரோட குணநலங்கள்னு பார்த்தீங்க அப்படின்னா அவன் ஒருவேளை ஆண்டவருக்கு பிரியமான வாழ்க்கை வாழ்ந்ததுனால அவன் ஐஸ்வர்யவானா இல்லை, அவன் தரித்திரனாக காணப்பட்டான். ஆனால் அவன் பரலோகத்தின் ஆனந்தத்தை அடைகிறான், பரதீசுக்கு போகிறான், ஆபிரகாமுக்கு மடியில் வச்சு தேற்றப்படுகிறான். ஆபிரகாம் என்ன சொல்கிறாரு? அவன் இப்போ அவன் தேற்றப்படுகிறான், நீ வேதனைப்படுகிறான். ஏன்னா நீ பூமியில் இருக்கும்போது நீ சம்பூர்ணமாக இருந்தா, அதனால் நீ இப்போ கஷ்டப்படுறான். அவன் பூமியில் கஷ்டப்பட்டான், இப்போ அவன் தேற்றப்படுகிறான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு ஆபிரகாம். அப்போது இந்த லாசருவானவன் ஐஸ்வர்யாவுடைய வீட்டின் அருகே இருந்தது போதிலும் அவன் கண்டுகிடலை. அவன் அவனை ஒரு காரியமாக எண்ணலை அப்படின்றதுனால ஆண்டவர் இப்படி நமக்கு கொடுத்த ஐஸ்வர்யத்தில் அவன் அடுத்தவங்களுக்கு உதவலை. அதே மாதிரி நம்மளுக்குள்ள நிலைமை நம்ம நடைமுறையில் நினைப்போம், எனக்கு இவ்வளோதான் இருக்குது, இதை வச்சு எனக்கு நிறைய தேவைகள் இருக்குது அப்படின்னு நினைக்கலாம். நம்மளை காட்டிலும் கம்மியான சேலரி வாங்குறவங்க, நம்மளை காட்டிலும் ரொம்ப எதுவுமே அவங்களுக்கு செய்ய முடியாதவங்களுக்கு நம்ம கொஞ்சம் சின்ன உதவி செஞ்சால் கூட அது அவங்களுக்கு பெரியதாக காணப்படும். ஆனால் நம்ம அதை செய்கிறதுக்கு மனதில்லாதவர்களாக நம்ம அநேக நேரத்தில் காணப்படுகிறோம். இப்போ நம்ம மற்றவர்களுக்கு உதவி செய்ய நம்ம அழைக்கப்படுகிறோம். அப்போ தான் நமக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பை நம்ம ருசிக்க முடியும். ஆண்டவராகிய நமக்கு வாக்கு பண்ணியிருக்கிற நித்திய ஜீவனை நம்ம கண்டடைய முடியும். இந்த பூமியிலேருந்து நம்ம பார்க்கும்போது
பரலோகம் நரகம் அப்படின்றது உண்டு அப்படின்றது இயேசு கிறிஸ்துவே அவங்க வாயிலிருந்து சொன்ன ஓமை. அப்போ பரலோகம் நரகம் அப்படின்றது உண்டு அப்படின்றத குறித்து நம்ம நிச்சயமாக இந்த ஓமையின் மூலமாக நம்ம அறிந்து கொள்ளலாம். சில நேரத்தில் கிடையாது அப்படின்ற வாக்குவாதங்களுக்கு நம்ம போக வேண்டிய அவசியமே கிடையாது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னதுலேருந்தே நம்ம புரிந்து கொள்ளலாம், நரகம் இருக்குது பரலோகம் இருக்குது அப்படின்றத நம்ம வந்து புரிந்து கொள்ளலாம். இன்னொன்று வந்து இந்த ஐஸ்வர்யனுடைய குணம் வந்து அதுக்கப்புறம் அவன் இறந்ததுக்கப்புறமா அவனுடைய குணம் வந்து மாறிச்சு. அவன் வந்து எப்படி காணப்படுறான் அப்படின்னா, ஆபிரகாம்கிட்ட வேண்டுதல் செய்கிறான். அவனோட லாசரோடைய விரலின் துணினால் எனக்கு நாவை வந்து என்ன செய்யணும், தண்ணியை வச்சு எனக்கு நாவை வந்து குளிர பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அவன் வேண்டுதல் செய்கிறான். அவன் இறந்து போயாச்சு, அவன் இப்போ நரகத்துக்கு போயாச்சு. அதுக்கப்புறமா அவன் வந்து என்ன செய்கிறான், வேண்டுதல் செய்கிறான். அதுக்கப்புறமா செய்கிற வேண்டுதல் வந்து எந்த விதத்துலையும் நம்மளுக்கு பலன் அளிக்காது. நம்ம வந்து இந்த உலகத்தில் வாழும்போது நாம் வந்து ஜெபிக்கிறவர்களாக காணப்படுகிறோமா அப்படின்றது தான் ஒரு பெரிய கேள்விக்குறி. நம்ம வந்து நம்முடைய உலக பிரகாரமான ஆசீர்வாதங்களுக்காக, நம்முடைய தேவைகளுக்காக, நம்முடைய பிள்ளைகளுக்காக, நம்முடைய குடும்பங்களுக்காக, எனக்கு வேலை வேணும், எனக்கு வந்து என்னுடைய பிள்ளைகளுக்கு நல்ல காரியங்கள் நடக்கணும், நல்லா படிக்கணும், எல்லா காரியங்களும் இந்த உலக பிரகாரமான காரியங்களுக்காக மாத்திரம் நம்ம வந்து ஜெபிக்கிறவர்களாக காணப்படுமா, இல்லை ஆண்டவருக்கும் நமக்கு ஒரு உண்மையான உறவு உள்ளவர்களாக நம்ம ஜெபிக்கிறோமா அப்படின்றத நம்ம யோசிக்கணும். இந்த ஐஸ்வர்யவான் வந்து இறந்ததுக்கப்புறம் ஜெபிக்கிறான், அவனுடைய ஜெபம் வந்து கேட்கப்படலை அப்படின்றத நம்ம பார்க்குறோம். அடுத்ததாக வந்து இன்னொரு காரியம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஆத்தும பாரம் அவனுக்கு வந்து நரகத்தில் இருக்கும்போது வருது. எனக்கு 5 சகோதரர் இருக்காங்க, நீங்கள் வந்து இந்த லாசரை வந்து இந்த பூமிக்கு அனுப்பி இப்படி வந்து நரகம் பரலோகம்னு ஒன்று உண்டு, இந்த இடத்துக்கு அவன் அங்கே என்னோட சகோதரர்கள் வந்துடக்கூடாது அப்படின்றத நீங்கள் வந்து சொல்கிறாங்க. அப்போ அந்த ஆத்ம பாரம் எப்போ வருது, அவன் நரகத்தில் இருக்கும்போது வருது. அப்போ வந்து ஒரு பிரயோஜனமே கிடையாது. அப்போ மோசே தீர்க்கதரிசிகளாக இருக்காங்க, அவங்களுக்கு செவி கொடுப்பாங்க, அவங்களுக்கெல்லாம் செவி கொடுக்க மாட்டாங்க. லாசர் உயிரோடி போனால் செவி கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லும்போது, அவங்கெல்லாம் இருந்து செவி கொடுக்கல அப்படின்னா இவன் உயிரோடு போனாலும் அவங்க செவி கொடுக்க மாட்டாங்க அப்படின்றத வந்து ஆபிரகாம் வந்து சொல்கிறாரு. அப்போது நம்முடைய ஆத்தும பாரம் எப்படி காணப்படணும், நம்ம வந்து இந்த உலகத்தில் வாழும்போதே நம்ம ஆத்தும பாரம் உள்ளவர்களாக காணப்படணும். நிறைய நேரங்களில் நம்முடைய ஆத்மாவை குறித்தே நம்மளுக்கு பாரம் இல்லை. நம்ம வந்து நரகத்துக்கு போவோமா இல்லை பரலோகத்துக்கு போவோமா, நான் செய்கிற செயல்கள் என்னை வந்து பரலோகத்துக்கு நேராக வழி நடத்துமா நரகத்துக்கு நேராக வழி நடத்துமா அப்படின்ற சிந்தையே நாம் அநேக நேரங்களில் நம்ம மறந்து போகிறவர்களாக காணப்படுகிறோம். நம்முடைய ஆத்மாவை குறித்தும் பாரம் இருக்கணும், மற்றவர்களை குறித்து, நம்ம குடும்பத்தில் உள்ளவங்க, நம்ம சபைகள் உள்ளவங்க, நம்முடைய உறவினர்கள், நம்முடைய நண்பர்கள், நம்முடைய ஊரில் உள்ளவங்க, நம்முடைய தேசம், இப்படி நம்முடைய ஆத்மத்தை குறித்து பாரம் நமக்கு எப்போ ஏற்படுதோ அப்போ தான் நம்ம மற்றவருடைய ஆத்மத்தை குறித்து நம்ம பாரமாக அவங்களுக்காக ஜெபிக்கிறவர்களாக காணப்படுவோம். அவங்களுக்கு நம்ம நன்மை செய்கிறவர்களாக, ஆண்டவருடைய அன்பை ஏதோ ஒரு காரியத்தின் நிமித்தமாக அவருடைய அன்பை நம்ம மற்றவர்களுக்கு சொல்லணும். இந்த உலகத்தில் நீங்கள் செய்கிற காரியங்கள் உங்களை பரலோகத்துக்கு நரகத்துக்கு நேராக இழுத்து செல்லும், அதனால நீங்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளணும், ஆண்டவருக்காக நீங்கள் வாழணும் அப்படின்ற செயல்களை நம்ம வந்து செயல்படுத்துகிறவர்களாக காணப்படும், நம்ம சொல்கிறவர்களாக காணப்படும். இப்படிப்பட்டதான கிரியைகளை செய்யும்போது ஆண்டவர் நமக்கு பரலோக ராஜ்யத்தையும் தருவார், நம் மூலமாக மற்றவர்களும் பரலோக ராஜ்யத்துக்கு நேராக வழி நடத்தப்படுவார்கள். தேவன் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.